உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில தாய்மை தான் உயர்ந்தது, தாய்மை தான் சிறந்ததுன்னு எல்லாமே சொல்றோம். ஆனா ஒரு உண்மையான சம்பவத்தை உங்க எல்லாத்துக்கும் இப்ப நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், பெயர் சொல்ல வேண்டாம், அவருடைய திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நிலைச்சிருக்கலைங்க. கல்யாணமாகி ஒரு வருஷம்தான் ஆச்சு. அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்தவுடன் அந்த பொண்ணு அவங்க வீட்டில், அதாவது மாமியார் மாமனாட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனி கொடுத்தனம் போகணும்னு சொன்னாங்க. தனி கொடுத்தனம் போன இடத்துல அந்த பையன் ஒரு இடத்துல வேலைக்கு போறான், லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி. அது ஒரு ஆட்டோக்காரனோட தகாத உறவு ஏற்பட்டு அந்த பையன்கிட்ட வேணும்னே சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பப்ப அந்த பையன்கிட்ட பாக்குறதும் அந்த குழந்தைகிட்ட பேசுறதுமா இருந்தது. இந்த பையன் இது தெரியாம ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்க வச்சிருந்தான். ஆனா அந்த பொண்ணு கர்ப்பமாயிருச்சு. கர்ப்பமாயி அந்த பையன்கிட்ட விவாகரத்தும் வாங்கல, விவாகரத்தும் கொடுக்கல. அவனும் பல முறை முயன்றும் அது எதுவும் நடக்கல. எல்லாம் இருக்கட்டுங்க, அந்த பெண் குழந்தை என்ன பாவம் செஞ்சிச்சு யோசிச்சு பாருங்க. தாய்மைதான் உயர்ந்ததுன்னு சொல்றோம். இப்படியும் சில பேய்களும் பிடாரிகளும் இருக்கிற இந்த உலகத்துல அது மாதிரி ஜீவன்களுக்கு ஆண்டவன் மட்டுமே தண்டனை கொடுக்க முடியும். ஏன்னா அந்த குழந்தைய 1வது படிச்சிருக்கணும். ஆனா ஸ்கூலுக்கு போய் சேர்த்த நேரத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த பெண் குழந்தை படிக்கல, திருப்பி வெளியே வந்துருச்சு. திருப்பி போய் அந்த பையன் 1 வருஷம் லேட் ஆகி இந்த வருடம் சேர்க்க போகும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி, அவங்க அம்மா எங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த பையன் உண்மையை சொல்லிட்டான், அந்த பொண்ணு என் கூட வாழல, என்னோட பிரிஞ்சு போயிருச்சுன்னு. அப்போ அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைய பார்த்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, உண்மையாலுமே பாவங்க. இது மாதிரி செயலை தயவு செஞ்சு எந்த பெண்ணும் செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு உடல் சுகம்தான் வேணும்னா கல்யாணம் பண்ணாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்க. ஏன்னா அந்த குழந்தை எதிர்காலத்துல, அதுவும் பெண் குழந்தை என்ன பாடுபட போகுதுன்னு அந்த ஆண்டவன் மட்டும் தான் தெரியும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இது மாதிரி தவறுகள் நடக்காத இன்னும் ஆண்டவன் அருள் புரியட்டும். பாய்.